ஜனநாயக பெருவிழா என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்தில் பயணித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை களத்திலிருந்து வழங்கியது புதிய தலைமுறை. கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த பயணம் சென்னையில் நிறைவடைந்தது. பெரும் வரவேற்பை பெற்ற இந்த பயணம் குறித்த ஒரு பார்வை. தேர்தல் நாளே புதிய தலைமுறை. இதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க முடிவெடுத்தது புதிய தலைமுறை. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒவ்வொரு தொகுதியிலும் தடம் பதித்து தேர்தல் களத்தின் நகர்வுகளை உடனுக்குடன் விறுவிறுப்புடன் சுவாரஸ்யத்துடன் வழங்க ஒரு சிறப்பு பயணம் திட்டமிடப்பட்டது. ஜனநாயக பெருவிழா என பெயரிடப்பட்ட இந்த நெடும் பயணம் கடந்த மாதம் 25ஆம் தேதி தேசத்தின் தென்கோடி முனையான கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கியது. இப்பயணத்தின் போது போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் 100 விழுக்காடு வாக்களிப்பிற்கான விழிப்புணர்வு பேரணிகள் மேற்கொள்ளப்பட்டன. வாக்கினாலே பாரதமும் வளர நிமிர்ந்து 100% வாக்கினை தருவோம். இதை நாட்டு மக்கள் அனைவருமே மனதில் கொள்ளுவோம். வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக ஜனநாயக திருவிழாவின் ஒரு அங்கமாக நாம் போடுங்கம்மா ஓட்டு அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கிறோம். தலைவர்கள் வேட்பாளர்களின் அனல் பறக்கும் வாதங்களும் நேயர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மக்களை மையப்படுத்தியதுதானே தேர்தல். எனவே அவர்கள் கருத்துகளுக்கு களம் அமைத்து தந்தது புதிய தலைமுறை. எங்களுக்கு பாதுகாப்பே தரப்படாத ஒரு சமூகமாக தான் இந்த பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் இத்தனை 70 வருஷமா நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் வளம் இல்லை இந்த பாராளுமன்ற தொகுதியிலங்கிறத நாங்க வைக்கோம். நீங்க அறிவுபூர்வமா எந்த வேலையை முன்னெடுத்தாதான் அது வளர்ச்சிக்கான இதா இருக்கும். இந்த சிட்டியை மக்களை அப்படி யாரும் இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறதா எங்க பார்வையா இருக்கு. இளம் தலைமுறையுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல் தலைமுறை வாக்காளர்களின் கருத்துகள் எதிர்கால தூண்களின் சிந்தனை முதிர்ச்சியை படம் பிடித்து காட்டின. இளைஞர்கள் இந்தியாவின் எதிர்காலம்னா அதுல சமூகம் தான் உள்ளடங்கி இருக்கு, அரசியலும் சேர்ந்துதான் இருக்கு. அந்த அரசியல் தான் அடிப்படை. அதை நம்ம சுத்தம் செய்தால்தான் எல்லாமே கட்டமைப்பாக இருக்கும், எல்லாத்துலயும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த எலெக்ஷன்ல நான் இது செய்வேன் அது செய்வேனா, பட் நம்மளுக்கு அந்த ஒரு நம்பிக்கைன்னு இருக்கு பாத்தீங்களா, டக்குன்னு வராதுன்னு சொல்லி. நதிக்கரை அரசியல் என்ற பெயரில் ஆற்றங்கரையோர நகரங்களின் அரசியல் நகர்வுகள் குறித்தும் அலசப்பட்டது. எல்லா நதிகளும் தவளைகளையும் மீன்களையும் தான் கொண்டு போய் கடல்ல சேர்க்கும். ஆனா முத்துக்களையும் ரத்தனத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடியது தாமிரபரணி தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நெய்யாறு இடதுகரை கால்வாயினுடைய தற்போதைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தால் பெரும்பாலான பகுதிகளில் ஆக்கிரமிப்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அழிவை சந்தித்துள்ளது. சற்றேறக்குறைய 24,000 ஏக்கர்ல நடந்த அந்த நெல் சாகுபடி இந்த தாலுகால சுத்தமா நின்றுச்சு. கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் என்ற பெயரில் தலைவர்களுடன் ஊர்மணத்துடன் கூடிய உணவருந்தியபடியே சுவையான உரையாடல்களும் பயணத்தின் போது அரங்கேறின. நான் என்னால முடிஞ்சு எனக்கு அந்த திறமை இருக்கு, அந்த என் மேல எனக்கு எப்பயும் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அப்படி நான் மேல வந்தேன். பாஜகவுடைய கூட்டணி மக்கள் அப்ப நாங்க சேர்ந்திருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க மக்கள் அப்பவே. கண்டிப்பா வழக்கமாக தொலைக்காட்சி அரங்கத்தில் அரங்கேறும் நேர்பட பேசு விவாத நிகழ்ச்சி இப்பயணத்தின் போது மதுரையில் வைகை ஆற்றங்கரை, ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதர் கோயில் முன்புறம் என மாறுபட்ட பின்னணியில் நடைபெற்றது புதுமையான அனுபவத்தை நேயர்களுக்கு அளித்தது. வாக்காளர்கள் மிக தெளிவா இருக்காங்க. சின்னம் அல்ல, சின்னத்தை தாண்டி இருக்கிற வேட்பாளருடைய எண்ணம், அவருக்கு பின்னால இருக்கிற கட்சி, அதனுடைய கொள்கைகள். எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி செங்கல் எடுத்து காமிச்சா எய்ம்ஸ் வந்துருமா? நான் என்ன கேட்கிறேன், இமாச்சலுக்கு ஒரு நீதி, அது ஒன்றிய அரசு நேரா ஃபண்ட் பண்ணுது. ஏன் மதுரைக்கு மட்டும் ஜப்பான் நிறுவனத்தில் போய் கடன் வாங்கணும்? போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இளம் தலைமுறையினருக்கு பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினர்.
ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாக்களிக்கிறது நம்ம நாட்டோட வருங்காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டா இந்திய ஜனநாயகம் ஜெயிக்கும், தழைக்கும். ஓட்டிங் ஒரு நம்மளுடைய உரிமை, அது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணதும். ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வு பேரணிகளுக்கு இடையே நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் களிப்புணர்வையும் தர தவறவில்லை. தமிழ் ஊடக உலகில் வித்தியாசமான முன்னெடுப்பிற்கான ஒரு மினி செய்தி அறையே தமிழகம் எங்கும் பயணித்தது ஒரு சுவாரஸ்ய அனுபவம். செய்தி பிரிவினர், ஒளிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் என ஒரு பட்டாளமே வாகனங்களில் தமிழகம் எங்கும் உலா வந்தது. 23 நாட்களில் சுமார் 4500 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடும் சவால்களுக்கு இடையே நடைபெற்ற இப்பயணம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது.